தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் இப்போ கொஞ்சம் வித்தியாசமான ஜோக்கை பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜோக்கு, அமேசான் பார்சலும் அலறிய பஞ்சாயத்தும். முத்துப்பாண்டி பெரியவர், பார்சல் டெலிவரி பாய், பக்கத்து வீட்டு சுப்பு. அதாவது முத்துப்பாண்டி திணையில் உட்காந்து பேப்பர் படித்து கொண்டிருக்கிறார். அப்போது டெலிவரி பாய் பைக்கில் பிரேக் அடிக்கிறான். டெலிவரி பாய், அண்ணே முத்துப்பாண்டி வீடு இதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி பாய் கேட்குறாரு. முத்துப்பாண்டி கண்ணாடியை இப்படி கழட்டிட்டு, பார்சல் எனக்கா? யாரா நீ? எனக்கு எந்த சொந்தக்காரனும் துணிமணி எடுத்து அனுப்பலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டெலிவரி பாய், இல்லைண்ணே அமேசானில் இருந்து வருது, கேஷ் ஆன் டெலிவரி, 500 ரூபா கொடுத்துட்டு பார்சலை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அரைகுறை சுப்புவின் என்ட்ரி. அங்கே ஒரு பக்கத்து வீட்டு சுப்பு பார்சலை பார்த்துட்டு முத்துப்பாண்டி காதில் ஓதுகிறார். சுப்பு, முத்துப்பாண்டி மாட்டிக்காத, இந்த அமேசான்காரங்க காட்டை அழிச்சு தான் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன், அமேசான் கார்டு எரியுதுன்னு சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுப்பு அவர் கேட்குறாரு. முத்துப்பாண்டி, அப்படியா சங்கதி? டே தம்பி, காட்டை அழிச்சு மரத்தை வெட்டி அந்த கறியை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களாடா? நாங்கள்லாம் இயற்கையை நேசிக்கிறவங்க. போ பார்சலை எடுத்துகிட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டெலிவரி பாய், ஐயோ சாமி, அது அமேசான் கார்டு, இது அமேசான் கம்பெனி, ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. உங்கள் பையன் சென்னையில் இருந்து உங்களுக்கே ஏதோ பவர் பேங்க் ஆர்டர் பண்ணியிருக்கான், காசை கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பவர் பேங்க் பஞ்சாயத்து. முத்துப்பாண்டி, என்ன பவர் பேங்க்கா? பேங்க்காக இருந்தால் அதில் காசு இல்லை இருக்கணும். இது என்னடா சின்ன டப்பாவாக இருக்குது, இதுக்குள்ளே எப்படி 500 ரூபா வச்சு அனுப்பியிருக்கான் என் மகன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜுப்பு, அதாவது அமேசான் பற்றி தெரியாதவங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் வாக்குவாதம் நடந்துன்னுக்குது, அந்த டெலிவரி பாய்க்கும். இதே மாதிரி தான் நிறைய பிரச்சனை வரும் பொழுது. அடுத்து ஜுப்பு சொல்கிறாரு, முத்துப்பாண்டி உனக்கு விவரம் பத்தாது, இது டிஜிட்டல் பேங்க்கு, இதுக்குள்ளே நோட்டு இருக்காது, வெறும் நம்பர் தான் இருக்கும், ஆன்லைன் கொள்ளைக்காரங்க டப்பா இது. டெலிவரி பாய், அண்ணே சாமிங்களா, இது காசு இருக்கிற பேங்க் இல்லைங்க, கரண்ட்டு போன ஃபோனுக்கு சார்ஜ் போடுற பவர் பேங்க்குன்னு தெளிவாக சொல்கிறார். அப்போ தான் முத்துப்பாண்டி, ஓஹோ கரண்ட்டு இல்லாத பேங்க்கா, அப்போது இது நஷ்டத்தில் ஓடுற பேங்க்கு, எனக்கு வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் மறுபடியும் முத்துப்பாண்டி. அதுக்கு டெலிவரி பாய், மகன், அப்பா உங்களுக்கு ஃபோன் சார்ஜ் நிற்காதுன்னு 500 ரூபா ஒரு பவர் பேங்க்கு ஆர்டர் பண்ணி அனுப்பியிருக்கேன், டெலிவரி பாய் வந்திருப்பானே, காசு கொடுத்து வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகன் கேட்குறாரு. முத்துப்பாண்டி, டே தம்பி நில்லு, என் மகன் தான் ஃபோன் பண்ணுறான். ஆமாம் தம்பி, இந்த கரண்ட் இல்லாத பேங்க்கு வந்துச்சு, ஆனால் இவன் 500 ரூபா கேட்குறான். மகன், ஆமாப்பா அதில் விலை 500 ரூபா தான், கொடுத்துட்டு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். முத்துப்பாண்டி, இந்தப்பா காசு, ஆனால் ஒன்று, என் மகன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பத்திரமா கொண்டு போய் அந்த அமேசான் கார்ட்டில் இருக்கிற கம்பெனி மேனேஜர்கிட்ட சேர்த்துரு, வழியில் டீ குடிக்க செலவு பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாரு. எப்பா ஆளை விட்டா போதனா சாமின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்லைன் டெலிவரி பாய் ஓடுற இருக்குது. இதுமாரி தான் டெலிவரி பாயாக போய் இதுமாரி மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடாது. இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் தேங்க்யூ. பை.